ஒரு ஆண் கிட்ட இங்க காசு இல்லைன்னு வச்சுங்க, அவன மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நீ உன் குடும்பத்திலேயே ஒரு பயங்கர தெளிவான ஒரு பர்சனா கூட இருந்திருப்போம், இல்ல பயங்கர டேலண்டடான பர்சனா கூட இருந்திருப்போம். ஆனா உன் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்னா நீ என்ன சொல்றியோ இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருவாங்க. இதை விட ஒரு கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் ரெகனைசேஷன் எப்ப கிடைக்கும்னா, நீ ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டு போய் நீ ஆஃபர் பண்ணாதான், நீ சம்பாதிச்சது ஏதாவது எடுத்துட்டு போய் அந்த டேபிள்ல வச்சாதான் ஒரு பையனுக்கு அந்த மரியாதை. வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய 5 மனிதர்கள். 1. குறை சொல்பவர்கள். எப்போது பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டே இருப்பவர்களிடம் இடைவெளி விடுங்கள். 2. சுயநலவாதிகள். தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் மட்டுமே உங்களை தேடி வருபவர்களை அடையாளம் கண்டு விலகுங்கள். 3. பொறாமைப்படுபவர்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு உள்ளூர பொறாமைப்படுபவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பார்கள். 4வது எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள். இது உன்னால் முடியாது என்று எப்போதும் உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பவர்களை தவிருங்கள். 5வது பொய் பேசுபவர்கள். ஒருமுறை நம்பிக்கையை உடைத்தவர்களிடம் மீண்டும் முழுமையாக. டிசிப்ளின் போர் அடிக்கும், படிக்கிறது போர் அடிக்கும், சிஸ்டம் போர் அடிக்கும், அட்வைஸ் போர் அடிக்கும், வேலை பார்க்க சொன்னா போர் அடிக்கும். ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை சக்சஸ்க்கு கொண்டு வர போற மிக முக்கியமான காரணி. People, those who have the capability to handle boredom are the most successful people in this world. யாருக்காகவாவது போய் புள்ள சண்டை போட்டான்னா தயவு செஞ்சு சபாஷ்டா சொல்லிடுங்க. அதுக்கு தான் யாழ் இல்ல. அவன் தனக்கு பிரச்சனைனால கேட்க மாட்டேங்கிறான், பக்கத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்து கேட்கிறான்னா புள்ள ரொம்ப பிரமாதமா வளர்ந்துருக்கான்னு அர்த்தம். விடாதடா போய் கேள்றான்னு நினைச்சிடணும் அவனை. யாருங்க பெரிய மனுஷன்? யார் பெரிய மனுஷன்? ப்ரொஃபஸரா, சயின்டிஸ்டா, அரசியல்வாதியா, ஸ்கூல் நடத்துறவங்களா, போலீஸ்காரரா? யார் பெரியவங்க? யார் பெரியவங்க தெரியுமா? யாருடைய இருப்பினால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நன்மை கிடைக்கிறதோ அவன் பெரிய ஆளுங்க. அந்த பெரிய மனுஷ தன்மை மனசுக்குள்ள இருக்குதான்னு பாத்துக்கங்க. ஸ்கூல் வளர்த்து கொடுத்துரும். கல்வினா என்ன தெரியுமா? ஆரம்ப நிலை எழுத்து கல்லுல எழுத்து மாதிரி இருக்கணும், உயர்நிலை எழுத்து கவி மாதிரி இருக்கணும், அவன் என்ஜாய் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும், அவன் எங்க போய் சேர்க்கணுமோ அவங்க சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. பெப்சி எம்டிவி யூத் ஐக்கன் அவார்ட், அந்த அவார்டு 2003 அனில் அம்பானி வாங்கினாரு. அனில் அம்பானி யாருன்னு தெரியல உங்களுக்கு? 2004 ராகுல் டிராவிட் வாங்கினாரு. 2005 MS தோனி வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஷாருக் கான் வாங்கினாரு. அதே அவார்டு நான் 2008 நான் வாங்கினேன். இந்தியாவில் இருக்க பெரும் பணக்காரரோட பையனும் வாங்க முடியும். ஒரு சத்து நாவல வேலை